ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரால இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு. வீரா மாறன் கிட்ட வந்து பேச வர்றாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க. கண்மணி நினச்சிட்டு இருக்காங்க, எப்படியாச்சு நம்ம மாறனை இங்கேருந்து துரத்தி விடணும். இல்லை இங்கேருந்து துரத்தி விட முடியாது. அவனை ஃபஸ்ட்டு இங்கேருந்து துரத்தணும்னா அவன் மறுபடியும் திருப்பி வந்துட்டு இருப்பான். அதனால இந்த ஊரை விட்டே நம்ம துரத்தி விட்டுடலாம், அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வீராக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் மாறனோட குடும்பத்துக்கும் வீராக்கும் எந்த ஒரு தொடர்புமே இருக்காது. என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. எப்படியோ வீரா நல்லா இருந்தா சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா முத்துலட்சுமி எழுந்திருக்கிறாங்க. என்னடி இன்னும் தூங்காம இருக்க? கொசுக்கடி அதிகமா இருக்குதுலடி. ஆமாமா, கொசுக்கடி அதிகமா தான் இருக்கு. இப்ப என்ன எப்பயும் இருக்கிறதானே? இல்ல, வீட்டுக்குள்ள எப்ப இருக்கும், வெளியே கொசுக்கடி இருக்கு. அதனால என்னம்மா? இல்லடி, காவா வேற ஓடுது, கொசுக்கடி அதிகமா இருக்கும். அதுக்கு என்னம்மா சொல்ற? இல்ல, மாறன் தம்பி வெளியே இருக்கார்ல, பாவம், அடி வேற வாங்கி இருக்காரு. அதுல வேற இந்த கொசுக்கடினா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருது போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏமா இப்படி இருக்க? உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா? அவன் என்ன ஒரு காரியம் செஞ்சிருக்கான், ஆனா அதை பத்தி நீ கவலையே படாம நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு இது நியாயமா இருக்காமா? இல்லடி, என்ன இருந்தாலும் அவன் மாப்பிள்ள, நம்ம வீட்டு மாப்பிள்ள அவரு. அது மட்டும் இல்லாம ஊர் உலகம் நம்மள என்னடி சொல்லுவோம்மா? அவன் பண்ணது, டிவியில போட்டது எல்லாமே ஊர்ல இருக்க ஆளுகளும் பார்த்தாங்கல்ல. அப்ப அவனை பத்தி தெரிஞ்சிருக்கும்ல. அவன் எல்லாம் நல்லா தான் இருக்கான், நீ பேசாம இரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லடி, பாவண்டி. சரி, நீ எப்ப வீட்டுக்கு போற அப்படின்னு கேக்குறாங்க. என்னம்மா சொல்ற அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. என்னடி பாத்துட்டு இருக்க? உனக்காக உன் புருஷன் ஏங்கிட்டு இருப்பாரு, உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாரு. நீ அதெல்லாம் நினைச்சு கூட ஒரு இதே யோசனை பண்ணாம நீ பாட்டுல இங்க உட்காந்துட்டு இருக்க. நீ கிளம்பு, முதல்ல எப்ப போற வீட்டுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த வீட்டுக்கு போறதா ஐடியாவே இல்லையே, நீ கேட்டா மட்டும் நான் போயிடுவேனா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. கண்மணி, நீ நாளைக்கே முதல்ல உங்க வீட்டுக்கு கிளம்பு. மா, என்னம்மா பேசிட்டு இருக்க? நாளைக்கு வீட்டுக்கு கிளம்ப சொல்ற? உனக்கு கொஞ்ச நாச்சு ஞாபகம் இருக்கா? அவன் குடும்பமே சேர்த்து நம்ம வீராவோட வாழ்க்கையே கெடுத்திருக்காங்க. அந்த வீட்டுக்கெல்லாம் நான் போக முடியாது. நீ வீராவோட வாழ்க்கையை பத்தி பேசாத. அந்த பையன் நல்ல பையன் தான், நல்லதான் செஞ்சிருப்பாரு அவரு அப்படின்னு சொல்றாங்க முத்துலட்சுமி. அதை பார்த்தோன்னே கோவம் வருது கண்மணிக்கு. இது எல்லாத்தையுமே பிருந்தாவும் படுத்து தூங்கிட்டே அப்படி கண் முழிச்சுட்டு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. முத்துலட்சுமி சொல்றாங்க, எது என்னமோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. மா, எங்க வாழ்க்கையை பாத்துக்கிறது எங்களுக்கு தெரியும், நீ படுத்து தூங்கு முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. கண்மணி, என்னமோ செய்யுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி அங்கிருந்து போய் படுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, பிருந்தா இவங்க யாருக்கும் தெரியாம போர்வை எடுத்துட்டு வர்றாங்க. ஆட்டோல தூங்கிட்டு இருக்காரு மாறன். மாமா மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பிருந்தா, ஐயோ குட்டிச்சாதா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு. பார்த்தா பிருந்தா, நீதானா? என்ன விஷயம் சொல்லு. ஆமா, நீங்க சாப்பிடாம படுத்துட்டீங்க, கொசு வேற கடிக்கும், அதுதான் இந்த போர்வை கொண்டு வந்தா அப்படின்னு சொல்றாங்க. உன் அக்கா தானே கொடுத்து விட்டா அப்படிங்கிறாங்க. ஆமா, நீ செஞ்ச காரியத்துக்கு அவ பயங்கர காண்டில இருக்கா, கண்டிப்பா அவ கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க சாப்பிடவே இல்லை, நீ சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பிருந்தா, என்னால சாப்பிட முடியாது, ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன்னா இதை சாப்பிட்றது அர்த்தமே இல்லாம போயிடும். நான் பட்னி இருப்பேன், உண்ணாவிரதம் இருந்து அவளை அடைவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மாமா, நீ உண்ணாவிரதம் இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ அக்காவை அடையறியா இல்லையா, உனக்கு அல்சர் வந்து சேர்ந்துருமாமா அப்படின்னு சொல்றாங்க. பிருந்தா, அதுவும் கரெக்டு தான் பிருந்தா அப்படின்னு சொல்றாரு மாறன். அக்கா மனசு அவளை சீக்கிரம் மாறாது மாமா, அவ கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும், நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு, செல்ல மச்சினிச்சி நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு மாறன். அது அப்புறம் அந்த சீன் முடியுது. அடுத்ததே மாறன் தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகுது, யாருக்கும் தெரியாம வீரா வெளியே வர்றாங்க. அந்த ஆட்டோல வந்து வீரா உட்கார்றாங்க. மாறன் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே வீரா மாறனவே பார்த்துட்டு இருக்காங்க. மாறனை எழுப்புறாங்க. மாறா அப்படின்னு எழுப்புறாங்க. யார் இது அப்படின்னு பார்க்கும்போது வீரா வந்துட்டியா வீரா? ஏன் வீரா, என் மேல விருப்பமே இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல மாறா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் மாறா, ஆனா நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண வரலான்னு நினைக்கும் போது நீயே ப்ரப்போஸ் பண்ணிட்ட. சரி, கொஞ்சம் அப்படியே பார்க்கலான்னு சொல்லி நீ என்ன பண்ணேன்னு பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். நீ எப்படியும் என் கழுத்துல தாலி கட்டுவேன்னு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க வீரா. அதை கேட்டுட்டு மாறன் சொல்றாங்க, அப்புறம் ஏன் வீரா இன்னும்
கோவமாவே இருக்க அப்படின்னு கேக்குறாரு மாறன். அதுக்கு வீரா சொல்றாங்க, என்ன மாறா சொல்லிட்டு இருக்க, உடனே சரின்னு உங்ககிட்ட சிரிச்சு பேசுறேன்னு வச்சுக்கேன், பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ மாறா அப்படின்னு சொல்றாங்க வீரா. ஐ லவ் யூ வீரா அப்படின்னு மாறனும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் அப்படி பாத்துட்டு இருக்காங்க. கஞ்சாடையிலே வீரா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன வீரா அப்படிங்கிறாங்க. வா அப்படின்னு முத்தம் கொடுக்க வர்றாங்க. இல்ல ஒரு நிமிஷம் எல்லாரும் பாப்பாங்க அப்படின்னு சொல்றாரு மாறன். என் புருஷனுக்கு நான் முத்தம் கொடுக்குறேன், யார் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் கண்ணை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு முத்தம் கொடுக்க முன்னாடி வர்றாரு. பார்த்தா தொப்புக்கடின்னு இடிச்சுக்கிறாரு. பாக்குறாரு. முடிச்சு அட என்னடா இது கனவா அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறாரு. எல்லா கனவுலயே நானே ஸ்கிரீன் பிளே எழுது வீடியோ எடுத்த மாதிரி அப்படியே என் கனவுல நடந்தது. இதெல்லாம் எங்கேயாச்சும் உன் வாழ்க்கையில் நடக்குமா மாறா அப்படின்னு நினைச்சு இப்படி திரும்பும்போதே பார்த்தா அங்க நின்று அப்படி மறைச்சு பாத்துட்டு இருக்காங்க வீரா. இது என்னது கனவு கண்டினியூ ஆகுது, இல்லையே இது நிஜமானே மாதிரி தெரியுதே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. பார்த்துட்டு மாறன் வீரன் நிக்கிறத பார்த்து ஆட்டோக்குள்ள இருந்து வர்றாரு. மாறன் என்ன கனவா அப்படின்னு கேக்குறாரு. வீரா ஆமா, ஆனா கூடிய சீக்கிரம் அது நடந்துடும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா குல்ஃபி ஐஸ் வருது. தம்பி என்ன தம்பி உங்க கல்யாணத்துக்கு நீங்க கூப்பிடாம விட்டீங்க, இந்தாங்க ஐஸ் அப்படின்னு சொல்லி ஐஸை கொடுக்குறாங்க. மாறன் வாங்கிக்கிறாரு. வீராக்கு கொடுக்க சொல்றாரு. வீரா கிட்ட ஐஸை கொடுக்குறாங்க. இந்தாம்மா வாங்கிக்கமா என் தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் அந்த ஐஸை வாங்கிக்கிறாங்க. வாங்கினோன்னு நானும் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், நீங்க 2 பேரும் தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போறாரு. குல்ஃபி ஐஸ்காரண்ணா போன பின்னாடி இது எல்லாமே உன்னோட ஏற்பாடு தானா, நீ தான் வர சொன்னியா அப்படின்னு கேக்குறாங்க. வீரா ஐயோ நான்லாம் இல்ல, அது அவனா வந்தாண்டி அப்படின்னு சொல்றாங்க. மாறன் வீரா சொல்றாங்க, மாறா நீ இங்கே இருக்கணும்னு பிளான் பண்ணாத, காலையில் நீங்க இருந்து போயிரு அப்படிங்கிறாங்க. போக முடியாது அப்படின்னு சொல்றாரு மாறன். குல்ஃபி ஐஸை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு செம்ம கோவமா இருக்காங்க. வீரா அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்ததை வள்ளியை காமிக்கிறாங்க. வள்ளி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ராகவன் வந்து சாப்பிட சொல்றாங்க. இல்லடா நீ போய் சாப்பிடு, உனக்கு சாப்பிடலாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. வள்ளி அத்தை நீ காலையில இருந்து சாப்பிடவே இல்லை, வாத்த வந்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லடா நான் காலையில வரல, இங்கே இருந்துட்டு வெயிட் பண்ணி காலையில இங்க இருந்து போயிருவேண்டா அப்படிங்கிறாங்க. என்னத்த சொல்லிட்டு இருக்க, என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம்ல அத்தை, எதுக்காக இப்படி பேசுற. இல்லடா எனக்கு யாருமே இல்லடா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசுல நானும் என் அண்ணனும் தான் இந்த ஊருக்கு வந்தோம், எங்களுக்கு வேற யாருமே இல்ல, அண்ணன் வேலைக்கு போயிட்டு நைட்டு வரும், வந்தோடனே லொடலொடன்னு காலையில இருந்து என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் கூட நானும் என் அண்ணனும் பேசாம இருந்ததே இல்ல. ஆனா இப்ப என் அண்ணன் என் கூட பேசவே இல்ல. அதுவும் எப்படி பேசினாரு பாத்தியா, என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா ராகவா. இப்படிலாம் என் அண்ணன் பேசினதே இல்ல, பேசவே மாட்டாரு, ஆனா மாறிட்டாரு, என் அண்ணன் மாறிட்டாரு. நான் இங்க இருக்கல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை புரிஞ்சுக்கத்த, அதெல்லாம் நாங்க இருக்கோம், நீ முதல்ல ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் போக போக சரியா போயிடும், அப்பா பேசுவாரு அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிட வரலடா, கார்த்திக் கூப்பிட்டு போய் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. வள்ளி அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியல, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ராகவன். அடுத்ததே வீராவோட வீட்டை காமிக்கிறாங்க. வீரா பாத்தீங்கன்னா செம்ம கடுப்புல வந்து படுக்கிறாங்க. திரும்பி பார்த்தா அங்க மாறன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நின்றுட்டு இருக்காரு. செம்ம கடுப்பாயிராங்க. வீரா போயிடுடா, நீ பேசாம போயிடு, எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. தெரியும் வீரா, நீ அந்த ஐஸ்கிரீமை தூக்கி போடுவேன்னு தெரியும், அதான் உனக்காக இன்னொரு குல்ஃபி வாங்கிட்டு வந்திருக்க, செம்ம டேஸ்டா இருக்குது, அடிச்சு விட்டு சாப்பிடு சாப்பிடு இந்தா அப்படிங்கிறாங்க. டே எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லி எழுந்திருச்சு வந்து வேகமா ஜன்னலை சாத்திட்டு படுக்கிறாங்க. நீ ஜன்னலை சாத்திட்டா நான் கூட பேசாம இருப்பேனா, நான் பேசுறது உனக்கு கேட்காம தான் இருக்குமா, நான் பாடுறது கேட்காமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கிறாரு. இதுல வேற ஜன்னலை சாத்தினால ஃபேன் வேற காத்தே வர மாட்டேங்குது, வேர்த்து கொட்டுது வீராக்கு. இந்த ஃபேன் வேற இந்த சமயத்துல டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியில உப்புசம் வேற வேகுது, சரி ஜன்னலை திறக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதே பாட்டு பாடிட்டு இருந்த மாறன் சொல்றாரு, இதுக்கு மேல எனக்கு லிரிக்ஸ் தெரியாது, கதவை திறந்துரு அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா கதவை வந்து திறக்கிறாங்க. ஜன்னல் கதவை வந்து திறக்கிறாங்க. வீரா அப்படிதான் திறத்தர, எனக்கு தெரியும் நம்ம காதல் எப்படி, என் மேல உனக்கு ஆழமா காதல் இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. என்னது காதலா அப்படிங்கிற மாதிரி மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க வீரா. இதோட இந்த எபிசோட் முடியுது.